திருப்பெயரிலே ஊடகம் மூலமாய் இறைவனை ஆராதிக்கிற அனைவரையும் ஒற்றையால் விளை திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறேன். இறையாசீர்வாதம் நம் அனைவரோடும் அனுதினமும் இருப்பதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சப்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் எந்தெந்தைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் அல்லேலூயா என்பார்களாக. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள நல்ல கடவுளே, இந்த மாதத்தின் முதலாவது வாரம் இறைவா உம்மை ஊடகத்தின் ஊடாய் ஆராதிக்கவும் உம் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்காக வேண்டுதல் செய்யவும் இறைவன் தந்த மேலான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அனைத்தையும் படைத்து பராமரித்து பாதுகாக்கிற எங்கள் திரியேக தெய்வமே, உம்முடைய வல்ல கரங்களிலே இந்த ஆராதனையை அர்ப்பணிக்கிறேன். இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாய் உம் பிரசனத்தால் எங்களை நிரப்புவீராக. நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற திருமறையினுடைய வார்த்தைகளூடாய் என்னும் வேண்டுகிற விண்ணப்பங்கள், கொடுக்கிற செய்திகள் உம்முடைய சமூகத்திலே பிரதியாகும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற நாங்கள் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்று வளமோடு வாழ ஆண்டவர் கிருபை தாரும். இந்த ஊடகத்தின் மூலமாக எந்தெந்த மக்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறார்களோ, இறைவனை ஆராதிக்கிறார்களோ, அனைவர் மேலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை, உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாயிருந்து வழி நடத்தட்டும் ஐயா. தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி நிற்கின்றோம். ஜெபங்கேளும் பரமபிதாவே, ஆமென். தேவநாம மகிமைக்காக ஞானப்பாடல் 48. ஞானப்பாடல் 48. வாரும் மா தேவனே, உம்மை துதிக்கவே துணை செய்யும். ஞானப்பாடல் 48. Okay.
இன்றைக்குரிய திருமறை பாடம் படிக்க கேட்போம். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதபாகம் எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிய. எண்ணாகமம் 24 1 முதல் 9 முடிய. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையமிறங்குகிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள்! அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்திலுள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நெற்சார்களிலிருந்து தண்ணீர் பாயும். அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களின் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான். அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கொத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புலாலே ஏய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? அவர்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட கடவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்படவன் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதபாகம் வாசித்து முடிந்தாயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களை விட்டு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க செய்யாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அன்பு அருமையான திருச்சபை மக்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரிலே வாழ்த்துவதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைக்கு உரிய திருமறையினுடைய ஆதார வசனம் எண்ணாகமம் 24 முதலாவது வசனத்தின் முன்பகுதி. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனே வாரும்,
உம்மை ஆராதிக்கிற நாங்கள் உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய வசனத்துக்காக, ஆண்டவரே உம்முடைய தேடுதலுக்காக நாங்கள் உம்மில் காத்திருக்கிறோம். இறைவா, அடிமையின் நாவை ஊடகமாக, உம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்துகிற ஊடகமாக நீர் எடுத்துக்கொள்ள அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு மன்னாவாக, அது எங்களுக்கு ஆன்மீக வாழ்வுக்கு உணவாக, எங்களுக்கு நிலை வாழ்வு தருகின்ற ஆசீர்வாதத்தின் கருவியாக அமைவதாக. கேட்கிற அனைவரோடு உம்முடைய பிரசனம் இருந்து தூய ஆவியரின் வழிநடத்தலை தந்து, ஆண்டவரே, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் அவைகளை வாழ்வாக்கிக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி நிற்கிறோம் ஜெபங்கேளும் பரமபிதாவே, ஆமென். அருமையான திருச்சபை மக்களே, அருமையான செயலாளர், கமிட்டி அங்கத்தினர்கள், என்னும் பாசத்துக்குரிய திருச்சபை மக்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரிலே வாழ்த்துகிறேன். முதல்ல நான் கொஞ்சம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் இல்லையா? நான் நம்முடைய பாஸ்டேட் திருச்சபையின் ஒன்றான ஆமணக்கனுளை திருச்சபையினுடைய அங்கத்தினர். உங்களுடைய திருச்சபையிலே இறைப்பணி ஆற்றுவதற்காக நம்முடைய ஆதீனத்தின் மூலமாக லெட்டர் வந்தபோது உண்மையிலேயே எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு. ஏனென்றால் என்னுடைய பாஸ்டேட்டுக்குட்பட்ட ஒற்றையால் உள்ள திருச்சபையிலே திருப்பணியாற்றுவதிலே மிக்க மகிழ்ச்சி உண்டேன். அது மட்டுமல்ல, ஒரு திருப்பணியை நாம் நிறைவு செய்ய வேண்டுமென்றால் கமிட்டி, திருச்சபை மக்களுடைய பூரணமான ஆதரவு தேவை. இல்லாமல் பாஸ்டர் மட்டும் இருந்து பணிகளை செய்ய முடியாது. எனவே இல்லங்களில் இருந்து ஊடகங்கள் மூலமாய் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த திருப்பணிக்கு நல்ல ஆதரவு தர, திருப்பணியாளருக்கு கமிட்டியினர் மற்றும் திருச்சபை மக்கள் நல்ல ஆதரவு தர உங்களை பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருச்சபை வளர்ச்சி நம் எல்லாருடைய கரங்களிலே இருக்கிறது. என்னுடைய கரத்தில் மட்டுமல்ல, நாம் இணைந்து செயல்படுகிற போதுதான் முப்புரி நூல் அறாது. எனவே நாம் இணைந்து செயல்படுகிற போதுதான் திருச்சபையை கட்டியெழுப்ப முடியும், பிள்ளைகளுடைய வளர்ச்சி காண முடியும். எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகள் உயர்ந்த நிலையிலே சமர்த்தர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக ஆன்மீக நிலையிலும் உயர்த்த முடியும். எனவே உங்களிடம் நாம் அன்போடு பாசத்தோடு பணிவோடு கேட்பதெல்லாம், எல்லாரும் இணைந்து திருச்சபையை கட்டுவோம். இறைவனும் இணைந்திருக்கிறார். நாமும் ஐக்கியத்திலும் அன்பிலும் பண்பிலும் பாசத்திலும் இணைவோம். இறையரசை கட்டியெழுப்புவோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மனைவியின் பெயர் ஏஞ்சலின் ஜெமிலா. எனக்கு 2 பிள்ளைகள். ஒரு பிள்ளை, மகளுடைய பெயர் அபிஸ்லின், அவள் பிஎஸ்சி படித்து கொண்டிருக்கிறாள் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியிலே. பையன் 7வது வகுப்பு முடித்து இனிமே 8வது வகுப்பு. இப்படி ஒரு குடும்பம். தொடர்ந்து நாம் கர்த்தருக்குள் வளருவோம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று செய்திக்கான வசனம் எண்ணாகமம் 24 முதலாவது வசனத்தினுடைய முன்பகுதி, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனம்? இந்த இஸ்ரவேல் ஜனம் எப்படிப்பட்ட ஜனம்? இவர்கள் எகிப்திலே 430 வருட அடிமைத்தன வாழ்க்கையிலே இருந்து உழைப்பு சுரண்டப்பட்டது, வாழ்வு இன்றி, வளம் இன்றி, இனி ஒரு வாழ்க்கை உண்டா?
அத்தகைய வாழ்வின் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று கானானை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி வாழ்விழந்த ஜனம், வலுவிழந்த ஜனம், இனி ஒரு வாழ்வு உண்டா என்ற எதிர்பார்ப்போடு இவர்கள் விடுதலை பயணம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனத்துக்கு ஆண்டவர் ஒரு அடையாள குறியீடு கொடுத்தார். ஏசாயா 41:14 யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே. இவர்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு குறியீடு வார்த்தை என்னவென்றால் பூச்சி, சிறு கூட்டம். இல்லையா? பூச்சியை பற்றி நமக்கு தெரியும், நசுக்கி போட்டால் மாண்டு போகும். ஒரு சின்ன ஒரு கூட்டம், சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு ஜனம், ஒடுக்கப்பட்ட ஒரு ஜனம், சொந்த நாடின்றி வீடின்றி ஒரு தூர பார்வையோடு ஒரு வாழ்வு கிடைக்குமா, எனக்கு ஒரு நாடு கிடைக்குமா, எனக்கு ஒரு வீடு கிடைக்குமா என்று அவர்கள் தூர பார்வையோடு, ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு அவர்கள் பிரயாணப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இவர்கள், இந்த இஸ்ரவேல் ஜனம் மோவாப்பியருடைய சமனான வெளிகளிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். மோவாப் தேசத்தினுடைய சமமான ஒரு வெளியிலே வந்து பாளையம் இறங்குகிறார்கள். இந்த கூட்டத்தை பார்க்கிறான் அரசன் பாலாக். தீர்க்கன் பீலேயாமிடம் செல்லுகின்றான். இந்த கூட்டத்தை நீ சபிக்க வேண்டும், நீ சபித்தால் இந்த கூட்டம் நிச்சயமாக அழிந்து போகும் என்று சொல்லுகிறான். என்று சொல்லி தீர்க்கன் பீலேயாமை என்ன செய்கிறான், அழைத்து வந்து சபிப்பதற்காக அழைத்து வருகிறான். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து இந்த தீர்க்கன் பீலேயாம் சொல்லுகின்றான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லுகிறான். பாருங்கள், ஒரு எதிர்மறையான ஒரு சூழ்நிலை. இப்படித்தான் ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட கூட்டமாகிய இந்த தேசத்திலே வாழுகின்ற நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், கடவுளுடைய சித்தம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருடைய சித்தம். என்று ஒரு மனிதன் நொறுக்கப்படுகிறானோ, என்று ஒரு மனிதன் ஒடுக்கப்படுகிறானோ, அவனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம வாசிக்க கேட்ட அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எப்பொழுதோ யார்கிட்ட கொடுக்கிறாரு? ஆபிரகாமிடம் கொடுத்திருந்தார். ஆபிரகாம் தன்னுடைய மகனாக்கிய ஈசாக்கை இல்லையா பலி செலுத்தி விட்டு வாரான். வந்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 22:18, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்கிறார். இப்போ இந்த சமனான வெளியிலே வந்திருக்கிற இந்த மக்களை பார்த்து இந்த பிலேயாம் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எப்பொழுதோ ஒரு காலத்தில் யார்கிட்ட கொடுத்தாச்சு? இந்த ஆபிரகாமிட்ட கொடுத்தார். ஆதியாகமம் 22:18, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். ஈசாக்கு அவன் பலியிட்டு எங்கே வரான்? நம்பிக்கையினாலே பலியிட்டு விட்டு கீழ்ப்படிந்து ஆண்டவரை வந்து தரிசிக்கிற போது ஆண்டவர் சொல்கிறார், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுமா? ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், இந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிற போது எண்ணாகமம் 24:5, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். கொஞ்சம் உங்கள் உணர்வில் இது புரியுதா? ஊடகம் மூலமாய் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்கிற நாம் பாருங்க, இவர்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு நாடு கிடைக்குமா, ஒரு வீடு உண்டா, ஒரு இயல்பான சூழ்நிலைக்கு நாம் கடந்து செல்ல முடியுமா என்ற அங்கலாய்ப்போடு வருகிறவர்களை பார்த்து சொல்கிறான், யாக்கோபே உன் கூடாரங்களும்
இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவை. இப்போ உங்களுக்கு வீடு இல்லை, நாடு இல்லை, இந்த தூர பார்வையை பாருங்க. உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். எவ்வளவு தூர பார்வையான இவருடைய எண்ணத்தையும் எதிர்பார்ப்புகளையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கப்படுகிறது. அடுத்தால வசனம் 6 எண்ணாகமம் வசனம் 6 நீங்கள் பரவி போகிற ஆறுகள் போலவும். ஆறுகளில் நீங்கள் பார்த்தா காட்டாறு உண்டு, பாலாறு உண்டு, பரவி போகிற ஆறு உண்டு. இந்த காட்டாறை நீங்கள் பார்த்தா தண்ணீர் பெருக்கெடுத்து வரும். மழை நேரத்தில் கரைகளை எல்லாம் உடைத்து கொண்டு செல்லும். ஆனால் அடுத்த நேரம் பார்த்தா தண்ணி இருக்காது. ஏராளமான தண்ணீர் வரும். ஆனால் அதெல்லாம் எங்கே போவோம்? கடலில் போய் சேரும். அதுலேயும் பிரயோஜனம் இல்லை. பாலாறு, நீங்கள் பாலாறை பார்த்தால் எப்பவும் பாலாக கிடக்கும், வற்றி போய் ஒன்று தண்ணி இல்லாமல் கிடக்கும். ஆனால் பரவி போகிற ஆறு, இந்த ஆறு மெதுவாக பறந்து விரிந்து செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் வளம் கொழிக்கிற ஆறு. விவசாயத்திற்கு, குடி தண்ணீருக்கு, ஆடு மாடுகள் குடிப்பதற்கு இந்த ஆறு போகிற இடங்களிலெல்லாம் செழிப்பை கொடுக்கும், வளத்தை கொடுக்கும். உணவு தானியங்களுக்கு எந்த பற்றாக்குறையும் இருக்காது. இப்படி இந்த ஆறு எப்படின்னா பரவி போகிற ஆறு போலவும், நதி ஓர தோட்டத்தை போலவும். நீங்கள் நதி ஓரங்களில் உள்ள தோட்டத்தை பாருங்கள், மற்ற இடத்துல உள்ள தோட்டத்தை பாருங்கள். நதி ஓரத்தில் உள்ள தோட்டம் எப்பொழுதும் செழித்திருக்கும். காலங்களில் அது நல்ல பலனை கொடுக்கும். அதுபோல நீங்கள் நதி ஓரத்தில் உள்ள தோட்டத்தை போலவும், அதாவது எப்பொழுதும் நீங்கள் செழித்திருந்து நல்ல பலனை கொடுக்கிறவர்கள் என்று வாழ்த்துகிறார். அடுத்து, கர்த்தர் நாட்டின சந்தன மரம். மரங்களிலெல்லாம் ஒரு மனம் வீசுகின்ற, விலை உயர்ந்த, மதிப்புமிக்க, புகழ்மிக்க ஒரு மரம் சந்தன மரம். அதுபோல நீங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட ஜனம், ஒரு சொல்லப்போனால் குறியீடு வார்த்தை சொல்லப்போனால் பூச்சி, சிறுமந்தை, நீங்கள் மனம் வீசுவீர்கள். நீங்கள் மிகுந்த மதிப்பு உள்ளவர்கள், விலை மதிக்க முடியாதவர்கள், புகழ் மிக்கவர்கள். உங்களுடைய கீர்த்தி மேலானது என்று சொல்லி வாழ்த்துகிறான். அடுத்து, கேதுரு விருட்சம். இந்த கேதுரு மரம் உயரமாய் வளரக்கூடியது, உன்னதமான மரம், மிகுந்த வலிமை உள்ள மரம். இந்த மரம் மென்பொருள் சாதனங்கள் செய்வதிலும் கடின பொருள் சாதனங்கள் செய்வதிலும் மிகவும் ஆற்றல் உள்ளது. இந்த மரத்தை பயன்படுத்தலாம். இப்படி உங்கள் கீர்த்தி வானளாவ உயர்ந்திருக்கும். உலகமெல்லாம் நீங்கள் புகழப்படுவீர்கள். இந்த கேதுரு மரம் உயர்ந்து வளர்ந்து செழித்து பல காரியங்களுக்கு பயன்படுவது போல உங்களுடைய புகழ் வானளாவ உயரும். உலகம் முழுவதும் உங்கள் பெயர் சொல்லப்படும் என்று சொல்லுகிறார். என்று சொல்லும்போது உங்கள் வித்து, உங்களுடைய வம்சம் திரளான தண்ணீர்களிலே பரவும் என்று சொல்லப்படுகிறது. உலகம் முழுவதும் நீங்கள் பரவுவீர்கள், உலகம் முழுவதும் நீங்கள் சாட்சியாகுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. உங்கள் பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனாயிருக்கும். நீங்கள் இன்றும் பார்த்தால் ஒரு சிறிய நாடுதான், ஆனால் அவருடைய பலன் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளாலே அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. இப்படி இவருடைய பலன் காண்டாமிருகத்தின் பலத்தை போல காணப்படுகிறது. வலு இழந்த மக்கள், நாடு இழந்த மக்கள், இனி ஒரு நாடு உண்டா என்ற எதிர்பார்ப்போடு சென்ற மக்களை இறைவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லி, என்று ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ அதே ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவர் இந்த பூமியிலே நீங்கள் பலுகுவீர்கள், வலுப்பெற்றவர்களாய் வாழ்வீர்கள், புகழ் உச்ச நிலையிலே இருக்கும், உலகளவிலே நீங்கள் மேன்மைப்படுவீர்கள் என்று ஆண்டவர்
இந்த சிறு கூட்டத்தை, சிறு மந்தையை ஆண்டவர் வலிமைப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றும் நாம் சிறு மந்தை, சிறு கூட்டம், ஆனால் இன்றும் நாம் புகழப்படுகிறோம். இன்றும் நாம் கடவுளுக்கு சாட்சியாய் வாழுகிறோம் என்றால் இறைவன் இவ்வண்ணமாய் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு சிறு கூட்டமாய், ஒரு சிறு மந்தையாய், அது எந்த ஊரில் இருந்தாலும் சரிதான், அது எந்த மாநிலமாய் இருந்தாலும் சரிதான், எந்த மாவட்டமாய் இருந்தாலும் சரிதான், இன்றும் சிறு கூட்டமாய், சிறு மந்தையாய் காணப்படுகிற நம்மை இறைவன் வலுப்படுத்தி இருக்கிறார். ஒற்றையாளுளை திருச்சபை அங்கமே, நீங்கள் எங்கெங்கு இருந்தாலும் இறைவன் உங்களை பரவி போகிற ஆறுகளைப் போல, நீங்கள் பிறருக்கு பயனுள்ளவர்களாக, நதியோர தோட்டத்தைப் போல செழித்து பூத்து காய்த்து பலன் தருகிற மக்களாக, விலை உயர்ந்த சந்தன மரத்தைப் போல மனம் பரப்புகின்ற மக்களாக, உங்களுடைய கீர்த்தி கேதுரு மரத்தைப் போல வண்ணாக ஓங்கி வளர்கின்ற கேதுரு மரத்தைப் போல இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. சிறுபூச்சியாய், சிறுமந்தையாய் காணப்படுகிற நம்மை ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருக பண்ணுவேன், நீ என்னமா ஆசீர்வாதமாய் இருப்பாய். எனவே வலு இழந்த மக்களுக்கு, நாடு இழந்த மக்களுக்கு ஒரு நாட்டை கொடுத்தார், வலு இழந்த மக்களுக்கு வலுவை கொடுத்தார், புகழிழந்த மக்களுக்கு புகழை கொடுத்தார். இவனமாய் நம் அனைவருக்கும் ஆண்டவர் வளத்தை தந்திருக்கிறார், புகழை தந்திருக்கிறார், கீர்த்தியை தந்திருக்கிறார், தொடர்ந்து தருவார். இறைவன் தாமே நம் அனைவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இறை ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் அனுதினமும் இருப்பதாக. ஆமென். இந்த வாரம் புதிய வயதுக்குள் பிரவேசிப்பவர்கள், ஜூன் 7 ஞாயிற்றுக்கிழமை மிஸ்ஸஸ் ஏ பவானி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் C.K. டேவிட். 11ஆம் தேதி வியாழக்கிழமை டி அனிஸ் டேனி, சன் ஆஃப் மிஸ்டர் ஒய் டேவிட். 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஐ எட்வின் ராஜ், சன் ஆஃப் மிஸ்டர் எலியாஸ் ராஜன். மிஸ்ஸஸ் சகாய செல்வி. 13ஆம் தேதி சனிக்கிழமை மிஸ்ஸஸ் அன்னபாக்கியம் செல்வராஜ். 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒய் எபிரோன், சன் ஆஃப் மிஸ்டர் யோவான் ஞானதாஸ். ஆரோன் எஸ் கிளாட்சன், சன் ஆஃப் ரெவரண்ட் சாமுவேல் துரை. டி அபிஷேக் சிங், சன் ஆஃப் மிஸ்டர் பிரபு மனவாஸ் சிங் என்னும் இந்த வாரம் திருமண நாள் நினைவு கூறுகிறவர்கள், ஜூன் 9 செவ்வாய்க்கிழமை மிஸ்டர் ஆர் எட்வர்ட் வில்சன், மிஸ்ஸஸ் P.R. விஜிலா. 11ஆம் தேதி வியாழக்கிழமை மிஸ்டர் P. இஸ்ரவேல், மிஸ்ஸஸ் டெய்சி. 13ஆம் தேதி சனிக்கிழமை மிஸ்டர் எஸ் ஆர்பர்ட் ஜேக்கப், மிஸ்ஸஸ் ஏ சகாய ஜூலியட் எழில் மலர். இவர்கள் புதிய வயதுக்குள்ளும் திருமண நாளும், புதிய வயதுக்குள் பிரவேசிக்கிறவர்களும் திருமண நாள் நினைவு கூறுகிறவர்களும் இவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறேன். இறை ஆசீர்வாதம் அனுதினம் இருப்பதாக. புதிய வயதுக்குள் பிரவேசிக்கிறவர்களுக்காகவும் திருமண நாளை நினைவு கூறுவதற்காகவும் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, இந்த வாரத்திலே புதிய வயதுக்குள் பிரவேசிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிறந்த நாளிலிருந்து இந்நாள் வரையிலும் கடவுள் தந்த நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்துக்காக இறைவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து நீர் தருகிற இந்த புதிய வயது நன்மையும் மேன்மையும் ஆசி நிறைந்த காலங்களாக அமைய நாங்கள் மன்றாடுகிறோம். என்னாலே உன் ஆயுள் நாள் நீடித்திருக்கும் என்று சொன்னீர். அவனமாய் இன்னும் ஏராளமான புதிய வயதையும் புதிய அனுபவங்களையும் தந்து வாழ்க்கை தரத்தின் ஒவ்வொரு படிநிலைகளையும் ஆசீர்வதித்து அனுபவிக்க ஆண்டவர் அருள் புரிவீராக. இந்த வாரம் திருமண நாள் நினைவு கூறுகிற உம் பிள்ளைகளை உம்முடைய வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீர் குடும்ப வாழ்க்கையை கொடுத்த காலத்திலிருந்து அருமையான குடும்பத்தை மிக சிறப்பாக கட்டியெழுப்ப ஆண்டவர் கிருபை செய்தீர். ஏதேனிலே தொடங்கிய குடும்ப வாழ்க்கையை இன்றும்
ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிற அருமையான இந்த வாரம் குடும்ப வாழ்க்கையை நினைவுகூர உம் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இவருடைய குடும்பங்களிலே நீர் தந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். குடும்பத்தை வளர்ச்சியிலே பாதையிலே வழிநடத்தும். எல்லா நன்மையினாலும் மேன்மையினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி நிற்கின்றேன். ஜெபங்கேளும் பரமபிதாவே, ஆமென். இந்த ஆராதனையின் இந்த திருமண அறிவிப்பு திருநெல்வேலி பேராயம் கூடங்குளம் ஆயர் மண்டலம் ராதாபுரம் திருச்சபையில் திரு சி இசக்கியப்பன் அவர்கள் மகன் இ முருஷாந்த் தும் கொட்டாரம் சேகரம் லீபுரம் ஆயர் மண்டலம் ஒற்றையார்விளை திருச்சபையில் திரு எஸ் சிவபெருமான் அவர்கள் மகள் எஸ் பாக்கியப்பிரியாவும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கும் முரணாக இருக்குமானால் இந்த அறிவிப்பு தேதி முதல் 15 நாட்களுக்குள் பாஸ்டேட் போதர்களுக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு முதலாவது அறிவிப்பு. ஆராதனையின் நிறைவு பாடலாக கீர்த்தனை 206 கீர்த்தனை 206வது கீர்த்தனை நாம் நிறைவு பாடலாக பாடுவோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, உம்முடைய வழிநடத்துதலுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இறைவா, உம் பிரசன்னத்தை கேட்ட எங்களை நீர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாய் மன்றாடுகிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்னீரப்பா. இப்பொழுதும் இந்த திருச்சபை மக்களினுடைய ஆசீர்வாதத்திற்காக வேண்டுதல் செய்கிறேன். தந்தையே, சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இவர்கள் செய்கிற தொழில் வளங்களை ஆசீர்வதியும். பொருளாதார உயர்வுக்காக உம் பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை பெற்று, நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாவாமல் மேலாவா என்று சொன்னீர். அவனமாய் குடும்பங்களிலே உம்முடைய பிரசன்னமும் ஆசீர்வாதமும் இருந்து உம் பிள்ளைகளை நீர் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். உலகளாவிலே
மிகவும் உயிர் சேதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆள்கொல்லி நோய் கொரோனா வைரஸ் முழுமையாய் கட்டுப்படுத்தப்பட ஆண்டவர் கிருபை தாரும். இதன் மூலமாய் ஏராளமான அழிவுகள், ஏராளமான மக்கள் நோயினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் கடவுள் நல்ல சுகத்தை தாரும். பலியான மக்களுடைய குடும்பங்களிலும் ஆறுதலையும் தேர்தலையும் கொடும். இந்த வைரஸ் யாரையும் அணுக விட்டாதவனும் கர்த்தர் வேலியடைத்துக் கொள்ள உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். நீரே மருத்துவர், உம்முடைய இரத்தமே மருந்து. இறைவா, இந்த நோயின் தாக்கத்திலிருந்து உலகத்தை காக்க நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் வெளியிடங்களிலும் வசிக்கலாம். வெளியிடங்களிலே வசிக்கிறவர்கள் உண்டு, வெளிநாடுகளிலே வசிக்கிறவர்கள் உண்டு. அனைவரோடும் இறைவா உம்முடைய பாதுகாவலும் கிருபையும் வழிநடத்தலும் இருக்கட்டும். என்னும் திருமணத்திற்காக பக்குவப்படுகிற மணமக்களை உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன். ஆசீர்வதியும். இவர்களுடைய குடும்பங்களிலே பொருளாதார தேவைகள் உண்டு. அனைத்து தேவைகளையும் கர்த்தர் சந்தியும். என்னும் திருமணத்துக்காக வயது வந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஏற்ற துணையை நீர் தெரிவு செய்து தர உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். கர்ப்பஸ்திரீகளை கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதியும். குழந்தை செல்வங்களுக்காக எதிர்பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த திருச்சபை வளர்ச்சியின் பாதையில் வழிநடத்தப்பட கிருபைத்தார். கமிட்டி அங்கத்தினர்களோடும் திருச்சபை மக்களோடும் என்னும் ஆண்டவரே, திருமறைப்பள்ளி பக்தி முயற்சி சங்கம் இவனமான சங்கங்களோடும் உம்முடைய பிரசனம் இருந்து எல்லாரையும் காத்துக்கொள்ளும். இந்த பகுதியிலே வசிக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இறைவா, உம் பிள்ளைகள் அனைவரையும் நீர் அனுதினமும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி ஆசீர்வதியும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி நிற்கின்றோம். ஜெபங்கேளும் பரமபிதாவே, ஆமென். ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.